பிள்ளைகளே, உங்களுடைய கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரொம்ப சுறுசுறுப்பா விறுவிறுப்பா அப்படியே பதற்றத்தோடு போயிட்டு இருக்கா. என்னடா இங்க பேசுற இவர் ஒரு குணம் சொல்றாரு, அவர் ஒரு குணம் சொல்றாரு, எல்லாம் நம்ம கிட்ட இருக்குதான் சொல்றேன். ஆவியனர் பாருங்க எப்படிலாம் பட்டியும் தீர்க்கிறார் பாத்தீங்களா. பிசாச எதிர்க்கக்கூடிய வல்லமை நமக்கு வரணும், அதே போல பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாத சூழ்நிலை நம்ம உருவாக்கணும். இத ரெண்டு பிரச்சனை ரொம்ப பேசிட்டு இருக்கோம். ஆனா இப்ப உங்களுடைய டவுட்டை இயேசுடைய வார்த்தை மூலமா கிளியர் பண்ணணும். ஓகேங்களா? பிசாசை நம்ம எப்படி ஜெயிக்கிறது? ஐயா, பிசாசு எப்படி ஜெயிக்கிறதுயா? நீங்க அந்த கதையெல்லாம் விட்டுருங்கயா. இந்த கதை அந்த கதை எங்களுக்கு வேண்டாம். பிசாசை நாங்க எதிர்க்கிறது எப்படி? நாங்க வந்தா பைபிளை தூக்கிட்டு வரோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனாலும் எங்களால் ஜெயிக்கும். உங்களால மட்டும் நீங்க என்ன பண்றீங்க? ஏசு நாமத்துல போனா ஓடி போயிட்டார், எங்களுக்கே ஓடல. சரி, அப்படிதானம்மா? அப்படிதானே கேக்குறீங்க? ஊழியக்காரர் மட்டும் கை வச்சா புஷ்குன்னு விழுந்தது, நாங்க வச்சா விழ மாட்டேங்குது. அதனாலதான் நாங்க அப்பப்ப என்ன பண்றோம்? பிசாசு கிட்ட அடிமைப்படுறோம். அவங்க அப்படி கேக்குறாங்க. நீங்க என்ன அப்படி சொல்லிக்கிட்டு? ஜெயிப்பதற்கு 4 காரியம் தேவை. சொல்லுங்க. ஒண்ணு வேத வசனம், ஓகே, வார்த்தை. ரெண்டாவது ஆண்டோடைய நாமம். நம்ம வேத வசனம், நாமம், வல்லமை. ஆமா, இந்த பகுதிக்குள்ள நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா வேத பகுதிக்குள்ள வளர்றதுக்கான முயற்சி. ஆமா. அப்ப நீங்க நல்லா பைபிள் படிக்கணும். ஓகே, நீங்க பைபிள் படிக்காதனால நீங்க ஆயுதம் எதுன்னு பயன்படுத்தணும் தெரியாது. இப்போ சாத்தன் வரான், நீங்க அந்த வேத வசனத்தை பயன்படுத்தணும். ஓகே, இப்ப நோய் கொண்டு வரான். நோய் கொண்டு வரும்போது சாத்தன் தான் கொண்டு வரான் வச்சுக்கலாம். அப்புறம் நோயை கொண்டு வரும்போது நம்ம ஜெபிக்கிறோம், ஊழியக்காரங்க ஜெபிக்கிறாங்க, சுகமாயிடும். அப்ப நீங்க எப்படி ஜெபித்து நீங்க எப்படி சுகம் பெறணும்னா, நீங்க சொல்றது எப்படின்னா, ஒரு வேலை செய்யறவனுக்கு அடிப்படையில் அந்த வேலை ஸ்கேனர் இது, இந்த ஸ்க்ரூ பண்ணோம், 16 இன்ச்சா 13 இன்ச்சா அப்படின்னு போல அவனை வெள்ளணும்னா இந்த வார்த்தைகள் தெரிந்தது. இப்ப நோய் வந்துடுச்சுங்க. இப்ப நான் என்னென்ன வசனத்தை பயன்படுத்தணும்? அப்போ வார்த்தையில பல வகை இருக்கு. சரி, அப்ப நோய்க்குரிய வசனங்களை நனப்பணம் பயன்படுத்தலாம். 53ஆம் அதிகாரத்தை பயன்படுத்தலாம். அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமாகணும் அப்படின்னு பயன்படுத்தலாம். நீங்க பாத்தீங்கன்னா என்னாமத்துல ஒரு வசனம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நானே பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்றாரு. இந்த இடத்தை பயன்படுத்தலாம். அப்ப நம்ம வசனங்களை பல இடங்கள்ல வசனங்கள் இல்லை, அந்த வசனத்தை நீங்க பயன்படுத்தும் போது நீங்க என்ன பண்ணலாம்? அதுல இருந்து விடுபடலாம். அதுதான் சர்வாகியம். நீங்க அதை பயன்படுத்தும் போது, அறிக்கையிடும் போது, வசனத்தை நீ அறிக்கையிடும் போது நீங்க பயன்படுத்தலாம். ஆமா ஆமா. நீங்க 1 சாமுவேல்ல கூட பாருங்க, 3ஆம் அதிகாரத்துல வரும். சாமுவேல் சொல்றாரு, எனக்கு ஆண்டவர் பேசுற எல்லா வார்த்தையும் தரையில விழல, அது என் வாழ்க்கை நிறைவேறிச்சுன்னு சொல்றாரு. தரையில விடலையா அப்படின்னு அர்த்தம், பெருமையை போலன்றாரு. என் வாழ்க்கையில அது நிறைவேறிச்சுன்னு தான் சொல்றாரு தவிர. அப்பனால நீங்க வசனத்தோட நீங்க போராடணும். ஒரு யுத்த களத்தில் நிற்கும் போது நீங்க வசனத்தோட பயன்படுத்து. சரி, இப்ப அடுத்தது வரும் பணம் பிரச்சனை. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு பணம் பிரச்சனை, வேலை வாய்ப்பு இல்லை, எதுவுமே கிடையாது. அப்போ நிலம் வச்சு பாருங்க, நமக்கு என்ன தேவை கேட்டீங்கன்னா, வசனத்தை படிக்கும் போது ஒரு ஞானம் ஏற்படும். ஞானத்துல எதை செஞ்சா சிறப்பாக்கலாம் சொல்றீங்க. வசனம் நம்ம சொல்றோம். ஆனா பிரசங்கம் பண்ணும் போதுலாம் நீங்க இயேசு கிட்ட வாங்க, இயேசு உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் தான் நிறைய பிரசங்கம் நம்ம பண்றாங்க, நிறைய ஊழியம் பண்றோம். நம்ம சில டைம்ல இந்த வார்த்தைகளை யூஸ் பண்றோம் இல்லையா? சோ அவங்க அதை நம்பிதான் வராங்க. இயேசு கிட்ட வந்தா அற்புதம் நடக்கும், இயேசு கிட்ட வந்தா நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும், இயேசு கிட்ட வந்து செல்வம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், வீடு கிடைக்கும், சம்திங் ஏதோ கிடைக்கும். அந்த நம்பிக்கையில வராங்க. ஆனா அந்த நம்பிக்கை வரவங்களுக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த மெய்ப்பர்கள் அந்த ஊழியர்கள் பண்ணோம். இதெல்லாம் நீங்க உருவாக்கணும்னா தேவனுடைய வார்த்தையும் நீங்க ஆழமா. ஆமா. இப்ப எப்படி நம்ம ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறோமோ, எப்படி இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தேன்னா அவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்றோமோ, இதெல்லாம் நம்ம சொல்றது உண்மைதான். ஆனா இதை சொல்லும் போது சாத்தான் பத்தி கொஞ்சம் பேசணும், அவனுடைய பவரை சூழ்ச்சிகளை பேசணும், அதுல நீங்க எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லணும். இப்ப நீங்க இப்ப நான் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் சாத்தான் உனக்கு தெரியும். என் கூட சாத்தான் இருந்ததே எனக்கு தெரியுது. ரட்சிக்கப்பட்டவங்களே தெரியாது, என் கூட சாத்தான் இருந்ததே தெரியாது. ஆமா, ஒன்னாதான் இருந்திருக்கோம். அப்ப எனக்கு தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஓஹோ சாத்தான் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் நம்ம லைஃப்ல வேற மாதிரி பண்றான், கெடுதல் பண்றான், இவர் சொன்ன மாதிரி தான் கெடுதல் பண்றான். எனக்கு புரிதல் வரும்போது நான் என்ன பண்றேன், அந்த புரிதலை நான் நிக்காம அதை எப்படி ஜெயிக்கணும் நான் பார்க்க வரேன். புரியுங்களா? இதை ஜெயிக்கிறது எந்த வகையில ஜெயிக்கிறாங்க? அவர் சொல்றது பாத்தீங்கன்னா வசனம், வல்லமை.
அதே ஏன்னா நீங்க சொல்றது அதுல வந்து ஒரு வார்த்தை இன்னொரு காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய விசேஷத்துல 3வது கடைசியில சொல்லுவார், நான் ஜெயம் கொண்டு என் பிதா வலது ஜெயம் கொள்வது எவ்வளோ. ஜெயம் என்பது தேவனுடைய அகராதியில தேவனால் மனுஷனுக்கு எழுதப்பட்டது. ஆனா அதே வெளிப்படுத்த விசேஷத்துல பாத்தீங்கன்னா ஜெயிக்கக்கூடிய காரியத்துல பாத்தீங்கன்னா அதை வசனம் பாருங்க 12வது அதிகாரத்துல கடைசியில, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் அது சொல்லிட்டு 12வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில காரியத்தை அந்த ஜெயத்தை குறித்து சொல்லுவாங்க. ஜெயம் கொள்கிற 12:11 மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி, அந்த இடத்துல பாருங்க, அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவன் ஜெயித்தார்கள். இந்த இடத்துல சாட்சியின் வசனம், ரத்தத்துல ஜெயிக்கலாம், ஆனா வசனத்தை சொல்லி ஜெயிக்கலாம். ஆனா ஒரு மனுஷனுடைய சாட்சி மிக மிக முக்கியம். இந்த தனிப்பட்ட ஜீவியம் இருக்குது இல்லையா, அவன் பிரசங்கம் பண்ணுவாங்க முன்னாடி, சபைக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணுவது உண்மைதான். ஆனா தேவனுக்கும் அவனுக்கும் பிசாசுக்கு அவனுக்கும் நிறைய யூடியூப்ல பார்த்திருப்பீங்க இல்லையா, அவன் பிரசங்கம் நடக்கும், ஆத்மாக்கள் நிறைய வந்திருப்பாங்க. ஆனா அவன் தனிப்பட்ட ஜீவியத்துல பிசாசினை ஜெயிக்க முடியாம போயிடுச்சு. மிக சாட்சி, இந்த சாட்சி இருக்கணும். ஏன்னா இயேசுக்கு சொன்னார் இல்லையா, நீங்கள்தான் எனக்கு சாட்சின்னு. அதே சாமுவேல் பாருங்க, அவர் சொல்ல நான் ஒண்ணுமே உங்க கையில வாங்கல, அதுக்கு நீங்களே சாட்சி, தேவனும் சாட்சி. அப்ப நம்மளோட வாழ்க்கையில ஆட்டுக்குள் ரத்தம், மரணம் நேரிடுதல் ஆட்டுக்குள் ரத்தம், சொன்ன மாதிரி நாமம், ஆண்டோட வார்த்தை. அடுத்தது தங்கள் சாட்சினா பண்ணலாம். அந்த சாட்சி ரொம்ப முக்கியம். பிரசங்கிக்கலாம் எல்லாம் பண்ணலாம். இப்ப ஜெயிக்கிறாங்க, அந்த இங்க பிசாசு நான் ஜெயிச்சுட்டு அங்க பிரசங்கம் பண்ணலாம். இப்ப வந்து வெள்ள ஜோலி போட்டா பண்ணலாம், சபைக்கு வரலாம். இப்ப நீங்க ஜெயிக்கிறீங்க இல்லையா, விசுவாசியிடம் தெரியுங்களா, விசுவாசி என்ன பண்ணணும், அவங்க ஜெயிக்க சாட்சியை காத்துக்கொள்ளணும். நீங்க வந்து சாட்சி காத்துக்கொள்ளுங்கள, சாட்சி காத்துக்கொள்ளல. சபையில வந்து பிரசங்கம் பண்ணா உங்க பிரசங்கத்து மேல பிசாசு கீழே விழுது. நாங்க பிரசங்கத்தை கேட்கிறோம், எங்களுக்கு அதோட அதிகாரம் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. சொல்லுங்க. இந்த வசனம் மத்தியில எனக்கு ஒரு நல்ல அது சாட்சி தான் சொல்றாரு. சாட்சியும் ரத்தத்தினால சாட்சினால. இப்ப நானும் கேட்கிறேன், மத்திய 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா 12 பேர் அழைத்து அதிகாரத்தை கொடுத்தாராம். மத்திய 10:1 பாருங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளும் சகல நோய்களும் நீக்கவும் அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் கொடுத்துட்டாருங்க. ஏசப்பை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருமே அதிகாரம் கொடுக்கப்பட்டாங்க. ஆமா ஆமா, அந்த அதிகாரத்தை பயன்படுத்த தெரியும் தான் வருத்தமே. அதிகாரம் கொடுத்துட்டாரு. இப்ப நானும் ஒரு காலத்துல பயன்படுத்த தெரியல, இப்ப பயன்படுத்த தெரிய ஆரம்பிச்சது. நான் ரட்சிக்கப்பட்டு 1990 ஆனா 90 ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் வந்து கற்றுக்கொள்கிறேன். புரியுங்களா, நான் எப்படி பயன்படுத்தணும்ன்றது, அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும் என்பதை நான் கற்றுக்கொள்கிறேன். நான் பயப்படல. அப்போ நான் ஆரம்பத்தில் பயமா தான் இருந்துச்சு. ஆனா போக போக வசனத்தை நான் படிக்கும் போது சில காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அதுவும் பூமியில இருந்து இருக்கிற மனிதனுடைய அதிகாரம் கிடையாது, பரலோகத்தினுடைய அதிகாரம். அப்ப அந்த அதிகாரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. அப்போ நான் அந்த நீங்க அந்த அதிகாரத்துக்குள்ள கடந்து போகும்போது அங்க வசனம் சொல்லுது பாருங்க, மறுபடியும் அந்த வசனம் படிங்களா, அங்க 2 விஷயம் சொல்லப்படுது பாருங்க. 2 விஷயத்துல வந்து நீங்க ஜெயிக்கலாம்னு சொல்லுது. அசுத்த ஆவிகளையும் நல்லா பாத்தீங்க, அசுத்த ஆவிகளையும் துரத்தவும் அப்புறம் சகலன்னு வருதுல, இப்ப சகல அசுத்தாவிங்க போடல, இங்க சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்க அதிகாரம். இதுதான் சொன்னேன். அந்த அதிகாரத்தை சரியா நம்ம பயன்படுத்தணும். ஆயுதத்துல அப்படிதான் பண்ணலாம். அசுத்தாவே துரத்திடலாம். ஆமா, நீங்க 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க முதல் வசனம் சொல்லுது, சகல அசுத்தாவின்னு சொல்லப்பட்டிருக்கு.
இங்க சகல அசுத்தாவின்னு சொல்லப்படல. மத்தேயு 10:1 ஆனா லூக்கா 9 1வது வசனம் சொல்லப்படுது பாருங்க. அதுல வந்து அழகா சொல்லப்பட்டிருக்கும், படிங்களேன். அவர் தம்முடைய 12 சீசர்களை வரவழைச்சு சகல பிசாசுகளை துரத்தவும் இதுதான் சகல பிசாசுகளை துரத்தவும் அதிகாரம் எனக்கு இருக்கு. ஆனா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும் ஒரு முறை இருக்குதுல்ல. ஓகே ஓகே. இப்போ யுத்தத்துக்கு நான் செலக்ட் பண்ணிட்டேன், என்ன ஆண்டு செலக்ட் பண்ணிட்டாரு. நான் ரட்சிக்கப்படும் போதே நான் செலக்ட் பண்றாரு. சொல்றதுல எப்படின்னா, நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்னிடத்திலிருந்து அவர் கொடுத்த வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிச்சு. ஆமா ஆமா. அப்ப கிரியை செய்ய ஆரம்பிச்சுன்னா நான் அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்னும் விளக்கமா சொல்றேன். நான் ஒரு யுத்தத்துக்கு வந்து என்ன தேர்ந்தெடுக்கிறேன், நான் பாஸ் ஆயிட்டேன், நான் தேர்ந்தெடுக்கிறேன். தேர்ந்தெடுத்த பிறகு நான் யுத்தத்துக்கு போகும்போது சாதாரண உடையில தான் இருப்பேன். ஆனா யுத்தத்துக்கு போகும்போது வேற உடை கொடுப்பாங்களே. ஆமா, அந்த ஆயுதங்கள் எல்லாமே கொடுப்பாங்க. அப்ப அந்த ஆயுதத்தோட தான் நான் போக முடியும் தவிர வெறிய நான் வீட்டுல இருந்து வந்த மாதிரி அந்த மாதிரி போக முடியாதுல்ல. நல்லா கவனிங்க சிஸ்டர் பிரதர். சாத்தானை எப்படி ஜெயிப்பதை குறித்து நம்ம ஆழமாக சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குதா? நீங்களும் ஜெயிக்க முடியுமா? நீங்களும் துரத்த முடியுமா? சுகமாக்க முடியுமா? என்னடா ஊழியக்காரர் மட்டும் தான் செய்யறான்னு கேள்வி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஊழியக்கார வச்சு கேட்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு பதில் சொல்றார். காத்திருங்கள், தேவன் உங்களோடு கூட பேசுவார். ஆமென்.